செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அத்திமனம் பகுதியில் பழுதாகி நிற்கும் லாரியால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நிற்கும் லாரியால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். நெரிசலை சரி செய்ய போக்குவரத்து காவலர்கள் யாரும் இல்லை என வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அத்திமன பகுதியில் பழுதாகி நிற்கும் லாரியால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அத்திமனம் என்ற தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற லாரி பழுதாகி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நின்றதால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வாகனமானது சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மறுபுற சாலையான திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாலையோரத்தில் லாரியானது பழுதாகி நின்றது. இதன் காரணமாக திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய மார்க்கத்தில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வாகனம் பழுதாகி நின்று 1 மணி நேரம் ஆகியும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு காவலர்கள் வராததால் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினரும் காவலர் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வாகனங்களை அப்புறப்படுத்தி இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என்பது அப்பகுதி வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நன்றி அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.